சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகுகிறாரா? திடீர் பரபரப்பான அதிர்ச்சி தகவல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு பாஜக கூட்டணி தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முக்கியமான முன்னாள் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், நிறைய பேர் முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் நம்முடைய அண்ணன் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேச வரல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாஜக கூட்டணியை பார்த்தீங்கன்னா கடுமையாக பார்த்தீங்கன்னா வெறுக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா கடுமையாக பார்த்தீங்கன்னா அதிருப்தி தெரிவித்த ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் குறிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2026 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் அதிருப்தி தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சொன்னதாகவும் ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும். நாள்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுப்பார், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக பேட்டி கொடுப்பதே பார்த்தீங்கன்னா தவிர்த்திருக்கிறார். காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா தோற்றதுக்கு முழுக்க காரணம் பாஜக தான். அதாவது அதிமுக தோற்றதுக்கு முழுக்க காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து அவர் விலகுவதாகவும் தகவல் பரவி வருகிறது. இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியாலே பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் நிறைய விதமான மோதல்கள் அதிமுகவில் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய விதமான மோதல்கள் போயிட்டுருக்கு. குறிப்பாக செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பக்கம் மோதல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமணி அவர்களுக்கும் வேலுமணி அவர்கள் கூடயும் பார்த்தீங்கன்னா மோதல்கள் வெடித்ததாக சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் கூட்டணி தொடர்பான ஒரு மோதலில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம்பா. சரிங்களா? சட்டமன்ற தேர்தல் என்பது வரும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மாறி மாறி கட்சி தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணி ஆலோசனை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதுபோல அரசியல் தொடர்பான உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.